நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் எல்லோரும் சப் இன்ஸ்பெக்டர் தான் பவரான போஸ்டிங், ஏன் வந்து நீங்கள் ஸ்டேஷன் ஆஃபீஸரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. ஏன்னா சப் இன்ஸ்பெக்டர் வந்து மோஸ்ட்டாக எல்லா பப்ளிக்கோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், கனெக்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஃபயர்மேனாக இருந்தேன். ஒரு ஃபயர்மேன் ஒரு 10th குவாலிஃபிகேஷனில் தான் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஆனால் அந்த 10th குவாலிஃபிகேஷனில் அவன் என்ன டிகிரி ஹோல்டரோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஃபயர் கால்னு போயிட்டா அவன் ஹி ஆக்ட் அஸ் அ டாக்டர், ஹி ஆக்ட் அஸ் அ இன்ஜினியர், ஹி ஆக்ட் அஸ் அ ஃபிசிஷியன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து இன்ஜினியராக ஆக்ட் பண்ணுவான். இந்த பில்டிங் எந்த பேஸில் சாஞ்சிருக்கு, இந்த எப்படி கொலாப்ஸ் ஆச்சு, எந்த இதில் என்ன வே நம்ம சூஸ் பண்ணால் அந்த பாடி விக்டிம் எப்படி ரெஸ்கியூ பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல அவன் ஹி ஆக்ட் அஸ் இன்ஜினியர். ஒரு தண்ணிக்குள்ளே ஒருத்தர் மூழ்கிட்டாருன்னா அந்த இடத்துல சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரெசசினேஷன் கொடுக்கும்போது ஹி ஆக்ட் அஸ் அ டாக்டர். ஸோ இந்த ஒரு ஃபயர்மேனுங்கிற ஒரு சின்ன குவாலிஃபிகேஷனுக்குள்ளே இப்படி மல்டிபிள் டேலண்டட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் ஒரு ஃபயர்மேனாக இருக்கிறாங்க. ஸோ நான் இந்த இடத்த சூஸ் பண்ணுற காரணம், இப்போ இந்த செகண்டில் இந்த மூமெண்ட்டில் ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸில் ஏதோ ஒரு ஃபயர்மேன் இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஷன் ஆஃபீஸரோடைய ஹெல்ப்பால் அவங்க தலைமையில் ஒவ்வொரு உயிரை ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ தான் நமக்கு பணம் கொடுத்தாலும், எவ்வளோ தான் நமக்கு ஆடம்பரமான என்டியூரன்ஸான லைஃப்பை நம்ம கொடுத்தாலும் நமக்கு வந்து பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாற்றுங்க, ஒருத்தருக்கு மறுவாழ்வு கொடுக்குறோம், ஒருத்தரோட லைஃப்பை சேவ் பண்ணோம், ஒரு அனிமலோட லைஃப்பை சேவ் பண்ணோம் அப்படிங்கும்போது அது உலகத்திலே மிகப்பெரிய ப்ரைஸ்லெஸ் கிஃப்டாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ தட்ஸ் ரீசன் ஐ எம் சூஸ் அ ஸ்டேஷன் ஆஃபீஸர். அண்ட் இந்த செல்ஃப் மோட்டிவேஷனாக ஒரு விஷயம் சொல்லணுன்னு என்னென்னா, நமக்கு பிடிச்சதை நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு இடத்த நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். கன்சர்வ் பாஸ்ட் ஃபார் த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எதிர்காலத்துக்கு தேவையானது வந்து இந்த இப்போ இருக்கிறத ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இறந்த காலத்தை ஸ்டோர் பண்ணி வச்சாதான். அதாவது நம்மளோட லைஃப்பில் என்னென்ன கடந்து வந்தோம், என்னென்ன நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டோம், என்னென்ன நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டோம்னு தெரிஞ்சுனா தான் அது வந்து ஒரு பெட்டர் ஃப்யூச்சருக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அப்படியே நாலேஜ்லெஸ்ஸாக போயிடுற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் ஒன்று சொல்லுவாங்க, இஃப் ஐ சக்சீட் மீன்ஸ் எவ்ரி திங் டு மீ, இஃப் ஐ ஃபெயில் ஐ எம் டன் ஃபார் அப்படிம்பாங்க. நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணால் அதுக்கு எல்லா ரீசனும் நம்ம தான், இல்லைன்னா அது அதோட முடிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. இப்போ நான் வந்து ஒருத்தரை பார்த்து யார் நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்து பெரிய பெரிய ஆளுகளெல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம். நம்ம துறையில் நம்ம கூட இருக்கிறவங்களே இப்போது நான் பார்த்த ஒரு வியந்த மனிதர் யாருன்னு பார்த்தா எங்களுடைய ஏடிஎஃப்ஓ சார் குமரேசன் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஸர்லேருந்து வந்தவர். அவரை பார்க்கும்போது நான் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக தான் பார்ப்பேன். எங்கள் துறையில் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் நிறைய பேர் நான் பழகிற வாய்ப்போ கம்யூனிகேட் பண்ணுற வாய்ப்போ கிடைக்கல. நான் பார்த்து ஒரு வியந்த ஒரு மனிதர்னால் அது எங்கள் ஏடிஎஃப்ஓ சார் குமரேசன் சொல்லுவேன். அவ்வளோ ஒரு நாலேஜ் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக, அவ்வளோ ஒரு நாலேஜ். இப்படி ஒரு பர்சன்ஸ் துறை ரீதியாக மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஃபீல்டிலும் எந்த விஷயம் கேட்டாலும் அது சம்மந்தமாக தெரியல அப்படின்னே சொல்ல மாட்டார். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். இப்படி தான் லைஃப், எப்படி வேணால் வாழலாங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும், ஆனால் இப்படி தான் வாழணும், இதுதான் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்ததே எங்களுக்கு அவர் தான். ஸோ இந்த நேரத்தில் அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். அதாவது ஒரு விஷயம் ஒன்று, திருக்குறள் ஒன்று இருக்குது, எல்லாரும் தெரிஞ்சது தான், எல்லாரும் சொல்கிறது தான், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அதாவது தெய்வத்தால் முடியாதனாலும் முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அதுக்காக தொடர்ந்து போராடுங்க. எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ அவமானங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே பாசிட்டிவாக மாற்றுங்க. மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தால் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் கூட நம்ம எடுத்து வைக்க முடியாது. ஜஸ்ட்டு கம் அவுட் ஃப்ரம் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்பீக் ஃபார் யுவர் செல்ஃப், பிகாஸ் யூ ஆர் த லீடர் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ நமக்கு நிறைய பேரியர்ஸ் நம்ம லைஃப்பில் வரும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் அந்த சக்ஸஸை நம்ம அடைய முடியும். சரி, வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கங்க. படிப்பு சம்மந்தமான எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அண்ட் தென் நானும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வேற ஒரு வகையில் வந்து உங்களை நான் சந்திப்பேன் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.